இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை டாக்டர் நம்பி அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மனிதனின் தூக்கத்தை பற்றி பார்க்கலாம். இதை உறக்கம் என்று சொல்வார்கள், நித்திரை என்று சொல்வார்கள். தூக்கத்திற்கு பல பெயர்கள் உண்டு. இந்த தூக்கம் என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. எப்படி பசியோ எப்படி தாகமோ அப்படி தூக்கம் என்பதும் ஒரு இயற்கையான உந்துதல் உணர்வு. தூக்கமில்லாமல் மனிதன் இருந்தால் அவன் நிலைகுலைந்து போய்விடுவான். 2-3 நாட்கள் வேண்டுமானால் இருக்கலாம். அதற்கு மேல் ஒருவன் தூக்கம் இல்லாமல் இருந்தால் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு குழப்பத்திலே தான் இருப்பான். ஆக தூக்கம் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகிறது. ஒரு நாளில் அவன் அசதியாக வேலை செய்து வந்த பிறகு அவன் தூங்கினால்தான் மறுநாள் மலர்ச்சியோடு அவன் திரும்பவும் காரியங்களை செய்ய முடியும். ஒரு பேட்டரி சார்ஜ் செய்வது போல அந்த தூக்கம் என்பது அவனை திரும்பி சார்ஜ் செய்து மறுநாள் அவனுடைய வேலைகளை செய்ய வைக்கிறது. ஆக தூக்கம் என்பது மிக அவசியம் என்று சொன்னாலும் ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு 18 50-60 வயது உள்ளவர்களுக்கு 6 மணி நேர தூக்கம் மிக அவசியம் தேவை. 8 மணி நேரத்திற்கு அதிகமாக தூங்குதலும் தவறு. ஆனால் குழந்தைகள் கொஞ்சம் அதிக நேரம் தூங்கலாம், வயதானவர்கள் அதிக நேரம் தூங்கலாம். ஆனால் இந்த தூக்கம் என்பது அதனுடைய அருமை என்பது தூக்கம் இல்லாதவர்களை கேட்டால்தான் புரியும். எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது, தூங்காமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு தான் அந்த தூக்கத்தின் அருமை புரியும். நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் என்பது போல தூக்கம் இல்லாதவர்களில்தான் அந்த தூக்கத்தினுடைய அருமை புரியும். தூக்கத்திலே தான் நம்முடைய பலவிதமான நல்ல உடலியல் காரியங்கள் நடைபெறுகின்றன. அவனுடைய வளர்ச்சிக்காக உண்டான ஹார்மோன் அந்த தூக்கத்திலே தான் சுரக்கிறது. குரோத் ஹார்மோன் என்று சொல்வார்கள். மனிதனுடைய வளர்ச்சிக்கான உண்டான குரோத் ஹார்மோன் அந்த தூக்கத்திலே தான் ஏற்படுகிறது, சுரக்கிறது. அதேபோல் அது மெட்டபாலிசம், உடலிலே இருக்கிற இயங்குகிற சக்தி அவனுக்கு கிடைக்கிறது என்றால் அது தூக்கத்திலே தான் கிடைக்கிறது. ஆக தூக்கத்தினுடைய பயன்கள் பலவிதமாக கருதப்படுகிறது. சராசரியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே 1/3 பங்கு நேரம் தூக்கத்தில் தான் கழிக்கிறான். இது உலகளாவிய ஒரு தன்மை. அதிலே தூக்கம் குறைந்தவர்கள் என்றால் பலவிதப்படும். தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுபவர்கள் மிக அதிகம். ஆனால் அந்த தூக்கம் என்பது அவனுடைய மன அமைதியை கொடுக்கும். நன்றாக தூங்கி எழுந்தால் புத்துணர்ச்சியோடு இருக்கும் என்றார்கள். நன்றாக தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தால் ஒருவனுக்கு மன அமைதி கிடைக்கும். மன அமைதி இல்லாதவர்கள் தூக்கம் விட்டு போவார்கள். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் மனதில் நிலவட்டுமே என்கிறது அந்த காலப்பாட்டு. ஆக தூக்கம் நன்றாக இருந்தாலே, தொடர்ந்து இருந்தாலே ஒரு மனிதன் அமைதியோடு இருக்கிறான் என்று பொருள். ஆக அந்த தூக்கம் கெட்டுப்போகின்ற நிலை என்பது மனிதர்களுக்கு பல நேரங்களிலே வரக்கூடும். தூக்கம் ஏன் இல்லாமல் போகிறது என்றால் அதற்கு அன்றாட பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் அவன் சம்பவிக்கின்ற அவனால் ஏற்படுத்தப்படுகின்ற அவனுக்கு ஏற்படுகின்ற சில அசாதாரணமான நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது உடல் காரணங்களாக இருக்கலாம். ஒருவனுக்கு வலி என்று சொல்லும் பொழுது உடலிலே எங்கேயாவது வலி இருந்தால் அவனுக்கு தூக்கம் வராது. உடல் நோய்கள் பல வலியை உண்டாக்கும். பல நேரங்களிலே சாதாரண ஒரு காய்ச்சல் இருந்தாலே தூக்கம் வராமல் போய்விடும். பெரிய நோய்கள் வந்தாலும் தூக்கம் வராமல் போய்விடும். ஆக தூக்கம் வராமல் போவதற்கு உடல் நோய்கள் பல காரணங்களாக இருக்கிறது. அவையெல்லாம் பெரும்பாலான நேரங்கள் தற்காலிகமானவை. அந்த உடல் நலம் பெற்ற பிறகு அந்த தூக்கம் திரும்பவும் சீரடைந்து விடும். அதே போல் மனநல பாதிப்புகளும், மனச்சோர்வு அல்லது வேறு சில தீவிரமான மனநோய்கள் இருந்தாலும் தூக்கம் இல்லாத அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பார்கள். பெரும்பாலான மனநோயாளிகள் அவர்களுடைய முதல் அறிகுறியாக சொல்வதே தூக்கமே இல்லை, தூங்கவே முடியவில்லை, 2 மணி நேரம் கூட தூங்க முடியவில்லை என்று சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள்
உடல்நிலை நன்றாக இருக்கும் பொழுது அவர்களுடைய மனநிலை பாதிப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை என்பது மிக சாதாரணமாக ஒன்று. இது பல வகைப்படும். சிலருக்கு படுத்த உடனே தூக்கம் வராது, 2-3 மணி நேரங்கள் கழித்து தான் தூக்கம் வரும். சில பேருக்கு தூங்கி விடுவார்கள், இடையிலே முழித்து விடுவார்கள், திருப்பி தூங்குவார்கள், திரும்பவும் தூங்குவார்கள். அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டிலே தூங்கி விடுவார்கள். சில பேருக்கு நன்றாக தூங்கி விடுவார்கள், ஆனால் விடியற்காலை 2 மணி 3 மணிக்கு எழுந்து விடுவார்கள், அப்புறம் தூக்கம் வராது. சில பேர் இருக்கிறார்கள், நன்றாக தூங்கி இருப்பார்கள், ஆனால் காலை எழுந்தவுடன் தூங்கின மாதிரியே ஒரு புத்துணர்ச்சி இல்லை என்று சொல்வார்கள். இப்படி பலவிதமான தூக்க இல்லாமல் நிலை பல நிலைகளில் ஏற்படக்கூடும். இந்த தூக்கத்தினுடைய அமைதி கெடுதல் அல்லது தூக்கம் இல்லாமல் போகின்ற நிலை என்பது மனிதனுக்கு மிக கொடுமையான ஒன்று. அவனுடைய உடல் நலத்தை பாதிக்கும், மனநலத்தை பாதிக்கும். முன்னரே குறிப்பிட்டது போல் இந்த தூக்கம் இல்லாத நிலைமை ஒன்று இருக்கும் பொழுது அதிகமாக தூங்குகின்ற சில பேரையும் நாம் பார்க்க வேண்டும். சிலருக்கு எந்நேரமும் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும். சில பேர் ரொம்ப குறைந்தவர்கள் நன்றாக சாப்பிடுவார்கள், வயிறு முட்டை தூங்குவார்கள், சாப்பிடுவார்கள், தூங்குவார்கள். இதை தான் ஆங்கிலத்திலே ஒரு சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். தமிழிலே வேண்டுமானால் கும்பகர்ணன் சிண்ட்ரோம் என்று சொல்லலாம். அந்த கும்பகர்ண தூக்கம், நன்றாக வயிறு முட்டை சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுவே தங்களுடைய வாழ்நாளின் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அடுத்தபடியாக சில குழந்தைகளுக்கு திடீரென்று உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தூக்கம் வந்து அவர்களை அடித்துவிடும். அவர்களுடைய கைகால்கள் செயலிழந்து போகும். இதை நார்கோலெப்சி என்று ஒரு வகையான மூளை சார்ந்த தூக்கம் சார்ந்த ஒரு நோயாக கருதலாம். சில பேர் நடுவயதுக்காரர்களுக்கு அதாவது உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு சில நேரத்திலே மிக அதிக அளவுக்கு குரட்டை வரும். குரட்டை அதிகமாக இருந்து உடல் தடிமனாக இருந்து இருப்பவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் போய்விடும். இரவிலே தூக்கம் இல்லாமல் அவர்கள் அவஸ்தைப்படுவார்கள். பகல் நேரத்திலே மிக அதிகமாக தூங்கி ஒழிவார்கள். எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ் என்று சொல்வார்கள். இதைத்தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். இது ஏறக்குறைய 5-7% பேர் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தூக்கமில்லாத நிலைமையும் பல நேரங்களில் இருக்கிறது. தூக்கம் என்பது மனிதனுக்கு மிக அவசியம் என்பொழுது இந்த தூக்கத்தினுடைய நல்ல ஒரு கலாச்சாரம், தூக்கத்தின் ஒரு நல்ல வழிமுறைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது தூங்குவதற்கான சரியான நேரத்தில் தூங்க பழக வேண்டும். இந்த நேரத்தில் தூங்க வேண்டும். சில நேரத்திலே இரவு நேரம் பணியிலே இருப்பவர்களுக்கு தூக்கம் கெட்டு போகிவிடும். சில நேரத்திலே அதிக தூரம் விமான பயணம் செய்தவர்களுக்கு ஜெட்லாக் என்று சொல்வார்கள், தூக்கம் கெட்டு போகும். ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எழுந்திருக்கிற சீரான பழக்கம் உள்ளவர்களுக்கு தூக்க நோய் வராது. அதே நேரத்திலே தூங்கப் போகின்ற நேரத்தில் வேறு எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. படுக்கையிலே வைத்துக்கொண்டு லேப்டாப்பை வைத்துக்கொண்டு இருப்பதும், படுக்கையிலே வைத்துக்கொண்டு சாப்பிடுவதும் இதெல்லாம் தவறு. தூங்கப் போகும் பொழுது வேறு எந்த விதமான அதிகமான நிகழ்ச்சிகளையும் வைத்துக்கொள்ளக்கூடாது. தூங்குவதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி காஃபியை இருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. ஆக இந்த பழக்கங்களெல்லாம் இல்லாமல் இருந்தால் படுக்கை என்பது தூங்குவதற்கு மட்டுமே, வேறு விதமான வேலைகளை அங்கு செய்யக்கூடாது என்று இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தூக்கம் என்பது ஒரு நல்ல வரப்பிரசாதமாகவே அமையும் என்பதிலே சந்தேகமில்லை.